2 வாரங்கள் கழித்து எம்எல்ஏவின் பிஏவிடமிருந்து ரவிக்கு கால் வந்தது. ஹலோ, நான் எம்எல்ஏ முகமது பாஷா ஐயாவோட பிஏ பேசுறேன். நீங்க ரவியா? ஆமா சார். என்ன விஷயம்? 4 மணிக்கு ஐயாவோட வீட்டுக்கு வந்துருங்க. அவரு உங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்லுவாரு. எதனா பிரச்சனையா சார்? பயப்படுற அளவுக்கு ஒன்னும் இல்ல. அப்பாவால முடியும்னா அவரையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார், வந்துடுறோம். மாலை 3:45 மணிக்கு ரவி தனது அப்பாவையும் அழைத்து கொண்டு எம்எல்ஏ வீட்டிற்கு சென்று அவருக்காக காத்திருந்தான். சரியாக 4 மணிக்கு எம்எல்ஏ வந்தார். இருவரும் எழுந்து வணக்கம் ஐயா என்றனர். வணக்கம், உட்காருங்க. அமர்ந்தர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஐயா. காஃபி குடுத்தீங்களா என பிஏவே கேட்டார். குடிச்சிட்டாங்க ஐயா. உங்க பேர் என்ன என்று ரவி அப்பாவிடம் கேட்டார். சூரிய பிரகாசம் ஐயா. என் பையன் கேட்டு நான் இல்லன்னு சொன்னதில்ல. அவன் இப்போ உங்க பொண்ணதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இருங்க, என் பையனை வர சொல்றேன் என பிஏவை பார்த்தார். எம்எல்ஏ மகன் அசாருக்கு பிஏ கால் செய்து வர சொன்னார். அசார் வந்து வணக்கங்க என்றார். அவர்கள் எழுந்து வணக்கம் சொன்னார்கள். பிறகு அமர்ந்தார்கள். பையன் எப்படி இருக்கான்? நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, நாங்க மதமோ சாதியோ மாறி சம்பந்தம் பண்ண மாட்டோம். அதனால எங்களை மன்னிச்சிருங்க. எம்எல்ஏ முகம் மாறியது. பொண்ண பெத்தவங்கன்னு நான் மரியாதையா உங்களை எனக்கு சமமா உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். அந்த மரியாதைய காப்பாத்திக்கிட்டு போய் பொண்ணுகிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு பிஏக்கு கால் பண்ணி இன்னிக்கே சொல்லணும். நாளைக்கு முறையா நாங்க பொண்ணு பார்க்க வரோம். நீங்க கிளம்பலாம் என கோபமாக எம்எல்ஏ எழுந்து சென்றார். அப்பாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னா உங்க மதத்துக்கும் சாதிக்கும் நான் மாறிடுறேங்க. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அதெப்படி தம்பி மாற முடியும்? மதம்னா கூட ஓகே, சாதியை எப்படிங்க மாத்த முடியும்? அது ரொம்ப சிம்பிள் அங்கிள். உங்க சாதி பேர்ல என் காஸ்ட் சர்டிபிகேட்டை மாத்திடுவேன். சர்டிபிகேட்ல மட்டும் மாத்தினா போதுமா தம்பி? வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க, பண்ணிடுறேன். நீங்க யாருன்னு ஊருக்கே தெரியும். சாதி மாறி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்னு என்னையே என் சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்க தம்பி. எம்எல்ஏ சம்பந்தியை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. உங்க மரியாதை இன்னும் அதிகமா கூட தான் செய்யும் அங்கிள். உங்க பையனுக்கு கட்சியில என்ன பதவி வேணுமோ அப்பாட்ட பேசி வாங்கித்தரேன். சொல்லுங்க ரவி, பதவி வேணுமா? வேற ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாங்க என ரவி சொன்னான். தம்பி, என்ன வேலை பாக்குறீங்க என ரவி என் அப்பா கேட்டார். கட்சியில தான் இருக்கேன். அப்பாக்கு அடுத்து நான் தான் எம்எல்ஏ அங்கிள். சரிங்க தம்பி, நான் வீட்ல பேசிட்டு சொல்றேன். சரிங்க அங்கிள், உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கங்க. முடியாதுன்னு சொன்னா அப்பாக்கு பிடிக்காது. போயிட்டு வாங்க என்றான். இருவரும் கிளம்பினார்கள். போகும்போது, என்னப்பா மிரட்டலாங்க? அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு பிரியாவை கூட்டிட்டு போனதுதான் தப்பு. பெரிய ஆளுங்கன்னா அப்படிதான். அவங்கள எதிர்த்துக்கிட்டுலாம் இங்க வாழ முடியாது. அவ கல்யாணமே வேணான்னு சொல்றா. இப்ப அவ வேணான்னு சொன்னாலும் எம்எல்ஏ விடமாட்டாரு. ஆமாப்பா, நம்ம அந்தஸ்தும் எகிரும். எம்எல்ஏவை எதிர்க்க முடியலன்னு சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடலாம். சரிப்பா, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அவங்க கிட்ட கேட்டா எனக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் என பேசிக்கொண்டே வீட்டிற்கு வந்தார்கள். ரவி தனது அம்மாவை அழைத்து நடந்ததை கூறினான். பிறகு பிரியாவை அழைத்தான். வந்தாள். அவள் அப்பா அனைத்தையும் அவளிடம் கூறினார். அவளோ திருமணமே வேண்டாம் என்றாள். அதற்கு ரவி, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, நாம நிம்மதியா வாழ முடியாது. புரிஞ்சுக்க பிரியா. ஆமா பிரியா, அண்ணனை வேலை விட்டே தூக்கிடுவாங்க. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் வேலைய வாங்கினான்னு உனக்கு தெரியும்ல என்று அவள் அப்பா சொன்னார். உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா போதும்னு இருக்கேன், ஒத்துக்கம்மா என்று அவள் அம்மா சொன்னார்கள். ஆமா பிரியா, பெரிய இடம் வேற, நமக்கும் மரியாதையா இருக்கும். இத்தனை பேர் சொல்றோம், சரின்னு சொல்லு பிரியா. எனக்கு 2 days டைம் கொடுங்க, யோசிக்கிறேன். இன்னிக்குள்ள சொல்லுங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரோன்னு எம்எல்ஏ சொன்னாருமா? இப்பவே யோசிச்சு சொல்லுமா. நான் மாப்பிள்ள போட்டோவை வாங்கி அனுப்புறேன் என அவள் அப்பா சொன்னார். சரிப்பா என அவளின் அறைக்கு சென்றாள். பிஏவிடம் போட்டோவை வாங்கி பிரியாவிற்கு ரவி அனுப்பினான். ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். மதனுக்கு மேரேஜ் ஆன அப்புறம்தான் எனக்கு மேரேஜ் என்று ரிப்ளை செய்தாள். சரின்னு சொல்லிட்டா என அனைவரிடம் சொல்லி மகிழ்ந்துவிட்டு பிஏக்கு கால் செய்து சொன்னான். பிறகு வைஷ்ணவியிடம் மதனுக்கு கால் செய்து பிரியா சொன்னதை சொன்னான். சொன்னாள். அதற்கு மதன், சரிங்க, வீட்ல பொண்ணு பார்க்க சொல்றேன் என கூறினான்.